புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டருமான திரு வடிவேலு அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வகையில் ரயிலில் சென்று கொண்டிருந்த போது 4 இளைஞர்களால் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ் என்ற இளைஞர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப தமிழ்நாட்டுல ஒரு கடும் கண்டனத்தையே ஏற்படுத்தியிருக்கு. தமிழக காவல்துறைக்கு மட்டும் இல்ல, காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு கடும் கண்டனத்துகளை எதிர்கட்சியா இருக்கட்டும், சில சமூக நல அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாருமே கடும் எதிர்ப்பை தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகப்படியான இந்த ரீல்ஸ் மோகத்தினாலும் போதை பழக்கத்தினாலும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேணும். அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னோம்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா வட மாநிலத்தவர் சுராஜ் என்பவர் ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கிறாரு. அங்க வந்த ஒரு 4 வாலிபர்கள் கூட சொல்ல முடியாது, சிறுவர்கள், நந்தகோபால், விக்கி, சந்தோஷ் என்ற குல்லு, இன்னொரு நபர் பேரும் சந்தோஷ் தான். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா பள்ளிகள்ல படிக்கக்கூடிய ஒரு சிறுவர்கள் தான். இது மோஸ்ட்லி அந்த சென்னை டு இந்த திருவள்ளுவர் அரக்கோணம் போற இந்த ட்ரெயின்கள்ல, பேசஞ்சர் ட்ரெயின்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த ஸ்கூல் பசங்க தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டே தெரிவாங்க. நான் நிறைய டைம் போயிருக்கிறேன் என்கிட்ட, அதனால சொல்றேன். ட்ரெயினுக்குள்ள போனோம் அப்படின்னம்னாலே கத்திக்கிட்டு ஏதோ ஒரு கானா பாட்டு மாதிரி பாடுறது, ஏதாச்சும் ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அதிகப்படியான வேலைகளை பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுவர்கள் தான். இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, இந்த படத்துகளை பார்த்துட்டு இந்த என்ன சொல்றது, லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது எல்லாம் இந்த சிறிய பையங்களை வச்சுதான் இந்த கொலையை பண்றது. இவங்களுக்குலாம் இதை வச்சுதான் தெரியவே வருது, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா ட்ரெண்டிங் ஆகலாம். இன்னொன்னு, நம்மளுக்கு அரசும் சரி சட்டமும் சரி நம்மளுக்கு விதிவிலக்கு கொடுத்து நம்மளை கூடிய சீக்கிரத்துல அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுவும் இந்த சென்னை சைடு அதிகப்படியான இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறதுன்னு பார்த்தாலே சிறிய வயசு பசங்க தான். இந்த தமிழக காவல்துறை டிஜிபியா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், அந்த சரௌண்டிங்ல உள்ள ஸ்டேஷன்ல உள்ள கண்ட்ரோல்ல இருக்கட்டும், நிறைய சட்டங்களை அவங்களும் கடுமையா தான் பண்றாங்க. இருந்தாலும் அவங்கள மீறியும் இந்த குற்றச்செயல்கள் நடந்திருக்கு. அதுவும் சுராஜுக்கு நடந்தது அப்படிங்கிறதுலாம் வன்மையா தமிழக அரசையே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போகுது அப்படின்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள போலீஸ் ஒவ்வொரு இதுக்கு போட முடியாது, அவங்க போட முடியல. குறிப்பிட்டு ஏதாச்சும் ஒரு கோச்சில தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தகவல்களை கூட அவங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஒரு தரங்கெட்ட ஒரு செயல்களை செஞ்சிருக்காங்க இந்த பசங்க அப்படின்னா, இவங்க எதன் அடிப்படையில செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, சட்டம் ரொம்ப நம்ம சிறுவர்களுக்கு ஏற்றாறு போலவே இருக்குது. இதை கருத்துல கொண்டுதான் அவங்க இவ்வளவு பெரிய குற்ற சம்பவத்திலேயே ஈடுபடுறாங்க. இவங்களெல்லாம் இதை தடுக்கணும்னா குற்றங்கள் கடுமையா இது குற்றம் செஞ்சது சிறாரா இருக்கட்டும், இல்ல பெரியவரா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், பாதிக்கப்படுறது அங்க ஒரு பொதுமக்களாகிய மக்களா தான் இருக்கணும், நம்மளாதான் இருக்கிறோம். அவர் வட மாநிலத்தவர் அப்படிங்களா, அவரும் ஒரு உயிர், அவ்வளவுதான். அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி, மக்கள், அவங்களோட பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் காணும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இந்த செய்தி தான் நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய துயரத்தையே ஏற்படுத்துது. இதே போல நம்ம தமிழ்நாட்டு மக்களும் வட மாநிலத்துல போய் இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருக்காங்க, வெளி மாநிலங்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி செயல் நமக்கு நடக்கும்போது இது இன்னும் நமக்கு பாதிக்கப்படும்ல, இத பத்தி? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது, இப்ப உங்களுக்கு நடக்கும்போது அது எனக்கு சாதாரணமா தாங்க இருக்கும். ஆனா அதே பிரச்சனை எனக்கு நடக்கும்போது அதோட வலி என்ன, அதோட கஷ்டங்கள் என்ன, இதை எப்படி நம்ம பின்னாடி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும். இத மக்கள் எல்லாரும் இது ஒரு 100 நியூஸ்ல இது ஒரு நியூஸா அப்படியே ரீல்ஸை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குடும்பம், அந்த சுராஜ் அப்படிங்கிறவரோட குடும்பம், அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பையனை அவங்க மகாராஷ்டிரால இருந்து எப்படி இத அணுகி இந்த பையன் எப்படி இருக்கிறாரு என்னன்னு அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அவங்களுக்கு
தன் பிள்ளைய வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, தனது கணவர் அப்படி பண்ணிட்டாங்களே, அவர் ஒரு என்ன சொல்றது அப்ராணியா இருக்கிறாப்ல. அவர் என்னன்னு கேட்க கூட முடியல. ஏன்னா இவங்க பேசுற பாச அவங்க கஞ்சா அடிச்சிருந்ததா தகவல் வருது. கண்டிப்பாங்க, இது அதிக புழக்கத்துல ஏற்படுத்திருச்சுங்க. சென்னை மட்டும் இல்லைங்க, போலீஸ்ல இருந்து தகவல் வரும்போது சுப்பிரமணியன் மருத்துவத்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, கஞ்சா வந்து 0% ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேற்று நியூஸ் கஞ்சா அடிச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் உண்மை என்னமோ அதைதான் பேசணும். சரிங்களா? 0% தான் கஞ்சா புழக்கமே இல்லை அப்படின்னு சொல்ற அவர்னால மாவட்டம் தோறும் இல்ல ஸ்கூல் முதற்கொண்டு ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறது அனைவரும் அறிஞ்ச உண்மை. சரிங்களா? கஞ்சாவா இருக்கட்டும், இந்த பவுடர், மாத்திரை, மதுபானங்கள், இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சரளமாக கிடைச்சிட்டு இருக்குது. இன்னமே சொல்ல போனோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற சில பிரமுகர்களுமே அவங்களோட கைட்னஸ்ல தான் இது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, எதிர்கட்சியா இருக்கட்டும், அது மத்தியில இருக்கிற கட்சி பிரமுகர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கட்சியையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் யூஸ் பண்ணிக்கிறான், கட்சியை வந்து யூஸ் பண்ணி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கட்சியோட பின்புலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தான் இந்த நாசக்கரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தமிழ்நாட்டுல வந்து சுத்தர ஒழிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கஞ்சாவா இருக்கட்டும், மது போதைகளை ஒழிக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பேரளவுக்கு எடுக்கிறாங்களே தவிர அதை வந்து ஒரு முழுமையா எடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ 34 வயசு மதிக்க தெரிந்த இந்த சிராஜ் என்ற இளைஞர் இப்போ எங்க இருக்கிறாரு, இப்ப என்ன நிலைமையில இருக்காரு? இப்போ அந்த 4 இளைஞர்களையும், 4 இளைஞர்னு சொல்லக்கூடாது, 4 சிறுவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சுராஜ் அவர்களை வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனடியா வந்து காவல்துறை வந்து அவரை கைப்பற்றி மருத்துவமனையில முதலுதவி பண்றதுக்கு முதல் இதா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்ப அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 4 சிறார்களை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கு, இந்த சிறார்கள் அப்படிங்கிற அடைக்கிறதுக்குன்னு நீதிபதி அவர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. நீதிபதிகள் வந்து 4 பேரையுமே அந்த சிறார் ஹோம்னு சொல்லுவாங்க, அங்கதான் அடைக்கிறதுக்கு அவர் வந்து உத்தரவு விட்டிருந்தாரு. சில காரணங்கள்னால 3 பேரை வந்து ஹோம்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு நபரை மற்றும் சில காரணங்களால, இந்த மன ரீதியா உடம்பு ரீதியா உள்ள காரணங்களால பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த காவல்துறை வந்து கொஞ்சம் இதுக்கு அப்புறமாவாச்சு கொஞ்சம் சிறார்களை வந்து இந்த ஹோம்ல வைக்கிற இதை வந்து சட்டங்கள் வந்து கொஞ்சம் பரிந்துரைக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கைய வைக்கணுங்கிறது என்னோட கருத்து தமிழக அரசுக்கு உண்டு. இச்சம்பவம் வந்து அந்த ரீல்ஸ் சமூகத்துக்கு தேவையற்ற படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால இச்சம்பவம் இதை பார்த்து நம்மளும் இப்படி இருப்போம், இந்த மாதிரி நம்மளும் நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்களா? இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு காவல்துறை வந்து விசாரிக்கும் போது அவங்க சொன்ன காரணம் வந்து, நாங்க 4 பேரும் நின்றுட்டு இருந்தோம் ரீல்ஸ் எடுத்துட்டு, எங்களை பார்த்து அவன் வந்து முறைச்சிட்டு இருந்தாப்புல, அதனாலதான் நாங்க என்னன்னு கேட்டோம், லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல, இதுலதான் அவன் இதாகி நாங்க வந்து அவரை வந்து இந்த குற்றச்செயல்ல ஈடுபடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன், படங்கள் ஓகே, படங்கள் வருதுதான், இல்லைன்னு சொல்லல. நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதுல வந்து சிறுவர்கள் எப்படிலாம் சின்ன வயசுல ரவுடியா இருந்து அதை வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டாரா மாறுறாரு அப்படிங்கிற கதையெல்லாம் உள்ள கொண்டாந்து வச்சு அதை பார்த்துதான் வர்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. லோகேஷ் கனகராஜ் படம் கூட அப்படிதான். ஓகே, நிறைய டைரக்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில டைரக்டர்களை விட பல டைரக்டர்கள் வந்து இந்த பள்ளி குழந்தைகள் வந்து எப்படி படிச்சு முன்னேறி வரணும், சிறு வயசுல எப்படிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ பேரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற படத்தெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த படத்தை பார்த்து ஏன் முன்னேற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஆக இது படத்தினாலதான் இந்த செயல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னோம்னா 100% வந்து நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. இவங்க இருக்கிற சூழ்நிலைகள், இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற அந்த போதை பொருட்கள், இது மூலியமா தான் அவங்க வந்து தன்னோட சுயநல கட்டுப்பாட்டை இழந்து
குற்றச்செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்ல வர்றேன் முதல்ல. இச்சம்பவம் குறித்து அரசியல் விமர்சகர்கள், தமிழக அரசு, எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் என்ன மாதிரியான தகவல்களை பகிர்ந்துகிட்டு வர்றாங்க? குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த சம்பவத்தை இந்த தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சில கட்சிகள். நாங்க தான் தமிழ் தேசியம்னா அவங்க தான் தமிழ் புலிகள், விடுதலை புலிகள் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசுற வார்த்தைகளே இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், சிறுவர்களை ஒரு குற்ற செயல்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மந்திர சொல்லாவே அவங்க பாக்குறாங்க. சரிங்களா? முதல்ல பொதுமக்களுக்கு என்ன மாதிரி விஷயத்த சொல்லணும், சிறுவர்களுக்கு என்ன மாதிரி விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களா இருக்கட்டும், அவங்க முதல்ல கத்துக்கணும். சரிங்களா? இப்படி பேசணும், இப்படி பேசினா தான் அது எகெயின்ஸ்டா மாறாது அப்படிங்கிற இதை முதல்ல அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கு, தமிழகம் தான் கல்வி அறிவுலையும் மற்ற எல்லா இதுலயும் முதன்மை மாநிலமா இருக்குது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட மாநிலமா இருக்கிற நம்ம மாநிலத்துல இப்ப வட மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க அதிகபட்சம் கல்வி அறிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களாம் முன்ன இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க, ஒரு படிப்பறிவு இல்லாம வழிப்பறி கொள்ளைன்னு ஈடுபடுறது அப்படின்னு இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கே நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு இங்க உள்ள கலாச்சாரங்கள், படிப்புகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மாறி இருந்த சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாம் வட மாநிலத்தவர்கள் மாதிரி வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வேலை பார்க்க வந்துட்டாங்க. இவங்க ஃபுல்லா போதைக்கும் இந்த மாதிரி குற்றச்செயல ஈடுபடுறதுக்கும் அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தமிழக இளைஞர்கள், சிறார்கள் எல்லாரும். இதுக்கு முக்கிய காரணம் இந்த மது போதை, கஞ்சா, மாத்திரை இதுகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இதை ஒரு வன்மையான கோரிக்கையாவே வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் இச்சம்பவம் குறித்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்க தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும்? நீங்க சொல்ற மாதிரி இப்ப தமிழக அரசு இது தமிழக அரசு மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லை. சரிங்களா? மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், இந்த ரெண்டு அரசுமே இணைந்துதான் இந்த மாதிரி குற்றங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், எந்த மாதிரி சட்டங்களை அடுத்து கொண்டாடலாம், இந்த 17 வயசு பையங்களுக்கு அதிகமா ஈடுபடுறாங்க, அப்ப என்ன மாதிரி சட்டத்தை கொண்டாந்தால் கொஞ்சம் கடுமையாக தாக்கப்படுவார்கள் அவர்கள், எந்த அளவுக்கு அப்ப குறையும் அப்படிங்கிறத மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டு அரசுமே சேர்ந்துதான் இதை முடிவெடுக்கணும். அதிக கவனம் செலுத்த வேண்டியது தமிழக அரசு தான். தமிழக அரசோட முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்லிக்கிறாரு, ஓகே மது போதையை ஒழிக்கணும், மதுக்கு அடிமையாக கூடாது, நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு வாய் வழியா சொல்லிட்டு இருக்காம இறங்கி செயல்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு தான் நான் ஸ்டாலின் அவர்களுக்குமே சொல்ல வர்ற கருத்து. சார் சொன்ன மாதிரி தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பல புதிய சட்டங்களை உருவாக்கி 18 வயதுக்குள்ள இளைஞர்களை இதை தடுக்கும் முறையில் சட்டங்களை ஏற்றி பல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சிவராஜ் என்ற இளைஞருக்கு தமிழக அரசு உரிய நிதி உதவி மற்றும் மருத்துவ செலவுகளை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இவ்வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.